ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், மணி சேவிங் டிப்ஸு, பட்ஜெட் பிளானிங், கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸு இப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியாக நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செலவெல்லாம் குறைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல், நம்ம செலவுகள் செய்யும் பொழுதே சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாராலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இபி பில். ஏன் நான் ஃபஸ்ட்டு வந்து இபி பில்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய பணத்தோட டேரிஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெகுலராக ஒரு 500 கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக கட்டுற சூழல் வந்திருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் கான்சன்ட்ரேஷன் வந்து இபி பில்லில் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து லைட்டு, ஃபேனு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் வந்து நம்ம வந்து அசம்பிள் ஆகிருக்கோம் அப்படின்னா இன்னொரு ரூமில் ஃபேனு, லைட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயமா, இதெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் அதிகமாக வந்து இந்த லைட்டு, ஃபேனு யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை அறியாமலே நம்ம வந்து அதை வந்து ஆஃப் பண்ணாமல் விட்டுறதுனாலேயே நிறைய பேருக்கு வந்து இபி பில் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொல்லி பாருங்கள். அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு தடவை 2 தடவை நிறைய தடவை சொன்னாலுமே அந்த விஷயம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜு. அடிக்கடி வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாகும். அதனால் காலையில் நம்ம சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த பொருட்களை ஒரே முறையில் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அதே தான் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய லெஃப்ட் ஓவர் வைக்கிறது. இப்போ நைட்டில் வந்து நிறைய ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி டம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் இதெல்லாம் வைக்கும்போது கூடுதலாக நம்மளுக்கு வந்து கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் வந்து லெஃப்ட் ஓவரை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த மாவு பொருட்கள், அப்புறம் வந்து நம்மளுடைய நட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு கரண்ட் பில் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, சேவிங் சேலஞ்சு அமௌண்ட்டு. இப்போ வந்து சேவிங் சேலஞ்ச் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து மாதம் ஒரு சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அந்த பண்ணுற அமௌண்ட்டை வச்சு நான் வந்து தங்கமாக வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டு அதுக்கு வந்து என்ன பண்ணிடும், அடாப்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதம் சேமித்து ஒரு 100 மில்லிகிராம் கண்டிப்பாக நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மில்லிகிராம். இது வாங்குறதுக்கு நம்மளுக்கு 600 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் இருந்தால் போதும். அப்போ மாதம் இதை வாங்குறதுக்கு நம்ம தவறாமல் நம்ம வந்து சேமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது நிறைய முறை வந்து நான் கேலண்டரை காமிச்சு உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். காலண்டர் சேமிப்பில் வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரு 1ஆம் தேதி ரூ. 2ஆம் தேதி ரூ. 2, 3ஆம் தேதி ரூ. 3 இப்படி நம்ம சேமிக்கும் பொழுது ஒரு மாதத்தில் அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு 500 சேமிப்பாக மாற்றிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 100 டேஸ் சேலஞ்சு. இந்த 100 டேஸ் சேலஞ்சு அப்படிங்கிறது 5050 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டேஸ் தான் கிடக்கு. இப்போ 10ஆம் தேதி 10வது நாள் அப்படின்னா ரூ. 10 சேமிக்கணும். 20வது நாள்னா ரூ. 20. அதே மாதிரி 100வது நாள்னா ரூ. 100 சேமிக்கணும். இப்படி வந்து பிளான் பண்ணோன்னா நமக்கு வந்து 5000 சேமிக்க முடியுது. இதுவுமே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பால் பேக்கெட்டு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் தான். பட் கொஞ்சம் நம்ம கீனாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம வந்து சேமிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பால் பேக்கெட் வந்து நிறைய வீடுகளில், இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கெட் பால் தான் வாங்குவாங்க. அவங்க 1/2 லிட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது ரூ. 36 அப்படின்னு வந்து சொன்னாங்க.
சொன்னாங்க. அதுவே நம்ம பசும்பால் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டரே நம்மளுக்கு ரூ. 45 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ அரை லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 36 அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 72 வருதுங்க 1 லிட்டர். ஆனால் இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 45 to 50னா இதுலேயே 1 லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 22 நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தினம் நீங்கள் ரூ. 22 அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பாருங்கள். 1 லிட்டர் வாங்குறோம்னா அப்போ 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து கூடுதலாக ஒரு ரூ. 600 பக்கமாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னு அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பசும்பால் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா பொடி. இப்போ மசாலா பொடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ வந்து மிளகாய் பொடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லை. அதேமாதிரி ரசப்பொடி, ஜீரகப்பொடி இது எல்லாமே வந்து நம்ம வந்து வீட்டில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இதுலேயும் வந்து நிறைய காசு வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சத்து மாவு. இப்போ வந்து சத்து மாவு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதை வந்து தவிர்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சத்து மாவுக்கான பொருட்களை வந்து ஒரு பேக்கிங்காக நம்மளுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அந்த பேக்கிங்கை வந்து வாங்கிட்டு வந்து வீட்லேயே வந்து காய வச்சு லைட்டாக வறுத்து நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி கோதுமை மாவு. கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா அரை கிலோ பார்த்திங்கன்னா ரூ. 60 ரூபா, ரூ. 36 அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டடுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து இருக்குது. ஆனால் அதையே வந்து நம்ம வந்து கோதுமை கடையில் வந்து வாங்கியோ அல்லது நம்ம ரேஷனில் கிடைக்கிற கோதுமையோ முழு கோதுமையை வாங்கி வீட்டில் வந்து லைட்டாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பணத்தை வந்து நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். அது இல்லாமல் கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தானியங்களை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி சில தானியங்களையும் அதில் சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம்னா காய்கறிகள் வந்து கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்தெந்த காய்கறிகள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வந்து வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரூ. 350 அப்படின்னு அலாட் பண்ணி அதாவது பட்ஜெட்டில் ஒதுக்கி நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரூ. 350 வாங்குறதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 நாள் பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீரைகள் வந்து வச்சுருக்கிறோம். அந்த கீரைகளை வந்து வாரத்தில் 1 or 2 days பயன்படுத்துவோம். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம கொண்டக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி தானியங்கள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் வந்து அப்பப்போ நம்ம பயன்படுத்தும் போது இந்த ரூ. 350 காய்கறிகள் 10 நாள் இல்லைங்க 15 நாள் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போது சில பொருட்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாவு பொருட்களில் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது. அதை வாங்கிடாதீங்க. எப்படினாலும் நம்ம வந்து கிராசரி ஐட்டத்தில் வாங்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸஸான பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் தான் போகும். அதனால் அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாத மளிகை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் மாதம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி வந்து சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலேயும் நிறைய பணம் வந்து மிச்சப்படும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத மளிகையை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவோம். அதே மாதிரி மளிகை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாய் இருக்கு இல்லைங்களா, இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து செட்டு ஜாமான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செட்டு ஜாமான் வந்து நாங்கள் வந்து 6 months ஒன்ஸ் வாங்கிடுறோம். அப்போ வந்து இதுலேயும் எங்களுக்கு குறையுது. இந்த மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோமோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாதது. அதனால் இதெல்லாம் வந்து எப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறையோ வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து மாதம் நம்ம செய்யக்கூடிய மளிகை செலவில் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின். இதெல்லாம் வந்து ஏன் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால. இப்போ வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நைட்லேயே போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நைட்டில் நம்ம போட்டு விட்டாலும் அது 1 hourல வந்து ஆஃப் ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் வந்து ஆன்லேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மெஷினை வந்து பயன்படுத்துகிறத கொஞ்சம் வந்து குறைக்கலாம். வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி த்ரைஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். சில சமயங்களில் நான் வந்து கையிலேயே வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தினமும் சேமிக்க முயற்சிப்பது. செலவிலும் சேமிப்பு. ஏதோ ஒரு செலவு தினமும் ஏதோ ஒரு செலவு நீங்கள் வந்து ஒரு ₹100 கடைக்கு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ₹10 சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கண்டிப்பாக சேமிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியில் செல்லாமல் இருப்பது. அப்படியே நம்ம வந்து வெளியில் சென்றாலும் கையில் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன். அதே மாதிரி லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு அப்படிங்கிறது இந்தந்த விஷயத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியம் டைமிங். நான் ஒரு ½ டேயில் வந்துடுவேன்
அல்லது வந்து 4 ஹவர்ஸில் வந்துடுவேன், 3 ஹவர்ஸில் வந்துடுவேன்னு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படிங்கிறப்போ டைமிங் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து செலவு அதிகரிக்கும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து செலவு அதிகமாகிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால் என்னுடைய ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து நிறைய குறைச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெண்கள்னால் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு நேரம் நம்மளுக்கு வந்து கிச்சன்லேருந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. அதனால் நம்ம வந்து போகவே கூடாது அப்படிங்கிறது இல்லை. மாதத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது ஓகே. பட் வந்து வாரம் நம்ம போயே ஆகணும், வீக்கெண்டு போகணும் அப்படிங்கிற பிளானை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஆகிற ஃபுட்டுக்கான செலவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டல் போகும்போது 1000 ஆகலாம், 2000 ஆகலாம். அப்போ நிறைய பணம் வந்து நம்மளுக்கு வந்து விரயமாகும். அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும். நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்களால சேமிக்க முடியுது. நிறைய பேர் சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். நிறைய பணத்தை உங்களாலையும் சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மணி சேவிங் டிப்ஸ் வந்து என்ன டிப்பு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது எந்த டிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.